எம்கஸ்சி மெட்ராஸ் ஹைகோர்ட் ரெக்யூர்மெண்ட்டில் 392 வேக்கன்சி அதை ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணி 2 விதமான நோட்டிஃபிகேஷனாக பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க பார்த்தீங்களா. அதுக்கு அப்ளை பண்ணவங்களோட லிஸ்ட் எடுத்து பார்த்தோம்னா வரலாறு காணாத வகையில் போட்டி தமிழக அளவிலேயே போட்டி மிக மிக குறைவு அப்படின்ற மாதிரி தான் பார்க்கப்படுது. ஆனால் கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா 35+ அப்படின்றது தான் இருக்க போகுது நார்மலாக. அதாவது ப்ரியாரிட்டி இல்லாமல் நான் ப்ரியாரிட்டியில் இருப்பாங்களே அவங்க எந்த கம்யூனிட்டியாக இருந்தாலும் சரி, பிசி, எம்பிசி, பிசிஎம், ஸோ இந்த கம்யூனிட்டிஸில் உள்ளவங்க அவங்க நான் ப்ரியாரிட்டியாக உள்ள பர்சன்ஸ் கண்டிப்பாக கட் ஆஃப் 35+ இருக்க போகுது அப்படின்றத எக்ஸாம் பிஃபோராகவே நம்ம சொல்லிடலாம். பிகாஸ் பார்ட் ஏல தமிழ் அந்த 25 மதிப்பெண்கள் நாட் கன்சிடர், அதை கன்சிடர் பண்ண மாட்டோம்னு சொல்லிட்டாங்க. அப்போ பார்ட் பியை மட்டும் தான் கன்சிடர் பண்ணுறாங்க. 40க்கு 35க்கு மேலே மார்க் எடுத்தால் நல்ல ஒரு கிரேட் ஸ்கோர். இப்போ இந்த நோட்டிஃபிகேஷனை பாருங்கள். ஜோப்தார், ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், ரெசிடென்ஷியல் அசிஸ்டன்ட் அண்டு ரூம் பாய். இந்த நோட்டிஃபிகேஷனில் இந்த 4 விதமான போஸ்டிங்கை டோட்டலாக அப்ளை பண்ணுவாங்க. இல்லாட்டி இந்த ஒரு நோட்டிஃபிகேஷன் 2 போஸ்டிங்கோ 3 போஸ்டிங்கோ இல்லை ஒரே ஒரு போஸ்டிங்கோ அப்ளை பண்ணுவாங்க. ஆனால் இந்த நோட்டிஃபிகேஷனை அப்ளை பண்ணவங்களோட கவுண்ட்டு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஓவராலாக ஒரு 8500 பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க அப்ராக்சிமேட்டாக அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஸ்வீப்பர், கார்டனர், வாட்டர்மேன், சானிட்டரி ஒர்க்கர் அண்டு வாட்ச்மேன். இந்த 5 விதமான போஸ்டிங்ஸில் ஒரு போஸ்டிங்கோ இல்லை 3 போஸ்டிங்கோ இல்லை டோட்டல் ஓவரால் போஸ்டிங்கோ இந்த நோட்டிஃபிகேஷனில். பட் இந்த நோட்டிஃபிகேஷனுக்கு அப்ளை பண்ணவங்க கவுண்ட்டு பார்த்தீங்கன்னா 7500 பேர் அப்ராக்சிமேட்டாக அப்ளை பண்ணியிருக்கதா சொல்கிறாங்க. எப்படியும் இந்த இதுக்கு முன்னால் சொன்னேன் பார்த்தீங்கன்னா ஜோப்தார், ஆஃபீஸ் அசிஸ்டண்ட், ஸோ அதில் அப்ளை பண்ண பெரும்பாலான நபர்கள் மோஸ்ட் பர்சன்ஸ் இங்கே அப்ளை பண்ணியிருப்பாங்க. ஆனால் அதுக்கு கம்பேர் பண்ணும்போது இதோட அப்ளை பண்ணவங்க கம்மியாக இருக்குது, 7500 பேர். பட் அங்கே நம்ம 8500 பேர் சொல்லி ஒரு அப்ராக்சிமேட் கவுண்டாக பார்த்தோம். இப்போ இந்த 2 நோட்டிஃபிகேஷனுக்குமே அப்ளை பண்ண கவுண்ட்டு பார்த்தீங்கன்னா இவ்வளோ கம்மியாக இருக்க காரணம் இந்த கீழமை நீதிமன்றம் மாதிரி எழுத படிக்க தெரிந்தால் போதும் அப்படின்ற ஒரு கேட்டகரியில் அப்படி இருக்கிறவங்க யாரும் இதுக்கு அப்ளை பண்ணிட முடியாது. அதே மாதிரி டிகிரி படித்தவங்க நார்மலாக இப்போலாம் டிகிரி படிச்சிருக்காங்க, அவங்களும் இதில் அப்ளை பண்ணிட முடியாது. அப்போ இருக்கும்போது இங்கே மேஜராக அப்ளை பண்ண யார் அப்ளை பண்ணாங்க, மேஜராக இங்கே என்ன ப்ளே பண்ணிச்சுன்னா அந்த 10th முடித்தவங்க 12th முடித்தவங்க அவங்க தான் அதிகமாக ப்ளே பண்ணாங்க. அவங்க மட்டும்தான் இங்கே ப்ளே பண்ணாங்க அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் இருக்கும்போது அதனால தான் இது எம்கஸ்சி வரலாறுலையும் பார்த்தீங்கன்னா முதல் தடவையாக இந்த மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. மினிமம் 8th குவாலிஃபிகேஷன், மேக்ஸிமம் 12th குவாலிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லும் போது இங்கே அப்ளை பண்ணுறதுக்கான கவுண்ட் அப்படின்றது ரொம்ப ரொம்ப கம்மியாக பார்க்கப்படுது. இப்போ அடுத்து ப்ராக்டிக்கலுக்கு எப்படி செலக்ட் பண்ணுவாங்க பார்க்கும்போது ரிட்டன் எக்ஸாம் இப்போ எழுத போகிறவங்க இந்த 7500 8500 பேர் இருக்கிறவங்கள எக்ஸாம் எழுத போகிறவங்க எப்படியும் ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு 7000 எழுதுறாங்க வச்சுக்கோங்களேன். அதில் அடுத்து ப்ராக்டிக்கல் செலக்ட் பண்ணுறத ஒரு 2400 பேர் வரை பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணுவாங்க அந்த 1:4 அல்லது 1:5 ரேஷியோ படி. அதுக்கப்புறம் ப்ராக்டிக்கல் முடிஞ்சதுக்கப்புறம் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு செலக்ட் பண்ணுறது 1:2 அல்லது 1:3 அந்த விகிதாச்சாரப்படி பார்த்தீங்கன்னா ஒரு 1200 பேர் வரை பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் ஒரு அப்ராக்சிமேட்டாக செலக்ட் பண்ணுவாங்க அந்த 400 வேகன்சிக்கு. ஸோ இந்த மாதிரி தான் ப்ரொசீஜர் அப்படின்றது இருக்கும்.